வணக்கத்துடன் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு பெரிய காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். அந்த பெரிய காணொலியில் அவர் பல விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக ஐநா மன்றத்தில் தமிழர்களுக்கு மையப்படுத்தி எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய விடயங்களில் இருக்கக்கூடிய பின்னடைவுகள் அல்லது தமிழர்களுடைய விடயங்களை பேசுவதற்கு தமிழ் கட்சிகளிடம் இருந்த சுணக்கங்கள், இவைகளை மையப்படுத்திய பல விடயங்களை குறித்து அவர் பேசியிருக்கின்றார். அதில் அவர் என்ன தகவல்களை சொல்லி இருக்கிறாரோ அதை உள்வாங்கிக் கொண்டு இந்த காணொலியில் அதை முன்னிலைப்படுத்திய கருத்துக்களை பதிவிடுவது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன். வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்த மட்டில் மனதில் பட்டதை பளிச்சென்று சொல்லக்கூடியவர். இது தனக்கு சிக்கலை தரும் என்று தெரிந்திருந்தால் கூட உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்கின்ற தவிப்பு அவரிடம் இருக்கும். எனவே பல விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுது அவர் எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் தன் மனதில் பட்டதை பளிச்சென்று எடுத்து வைக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதனாலே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் என்பது தொடர்ச்சியாக நாம் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய காணொலியில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன? அந்த காணொலியில் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்திகள் எதனை மையப்படுத்தியதாக இருக்கின்றது? 59வது ஐநாவின் அமர்வில் தமிழர்களுக்கான தீர்வை மையப்படுத்திய நகர்வுகள் முன்னெடுத்து வைக்கப்படுமா, அல்லது இலங்கை கேட்கக்கூடிய அனுசரணைகள் ஐநா மன்றத்தினால் வழங்கப்படுமா என்கின்ற கேள்விகள் தான் மனதிற்குள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், ஐநா மன்றத்தில் பல கட்டங்களில் ஆதாரங்களை தாருங்கள் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு ஐநா மன்றம் பல தடவை தன்னுடைய முயற்சிகளை எடுத்திருக்கின்றது. அப்படி முயற்சிகளை எடுத்த பொழுதெல்லாம் தமிழ் கட்சிகள் அதற்கான ஆதாரங்களை கொடுத்திருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் பலராலும் எடுத்து வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. தமிழ் கட்சிகள் அதற்கான ஒரு இசைவு பாட்டோடு இணைந்து செயல்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. தொடர்ச்சியாக அவர்களுக்குள் ஒரு பிரிவை உருவாக்கி கொண்டு சிங்களர்கள் தப்பித்து செல்வதற்கான களங்களைத்தான் அவர்கள் உருவாக்கி கொடுத்து கொண்டு இருந்தார்கள் என்பதுதான் வருத்தமான பதிவு. சங்கு கட்சியை மையப்படுத்தி பல செய்திகள் பேசப்படுகின்றன. ஆனால் சங்கு கட்சிகள் தான் தமிழர்களுக்கு சங்கு ஊதி கொண்டிருக்கிறது என்பதை தமிழ்ச்சனம் புரிய வேண்டிய ஒரு களமும் இருக்கிறது என்கின்ற வருத்தத்தோடு இந்த பதிவை நான் முன்வைக்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வருத்தத்தோடு இந்த ஐநா மன்றத்தில் நடக்கக்கூடிய விடயங்களை மையப்படுத்திய ஒரு பதிவை எடுத்து வைத்திருக்கின்றார். இலங்கை ஆட்சியாளர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு அமைச்சர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார், எனக்கு வடக்கு பகுதியில் இன அழிப்பு நடந்தது என்கின்ற விடயம் தெரியாது, ஆனால் செவிவழி செய்தியாக இதை தெரிந்து கொண்டேன். அந்த செவிவழி செய்திக்கு எந்தவிதமான ஆதாரமும் இல்லை. யாரோ சொல்ல கேட்டு அந்த சொல்ல கேட்டதின் அடிப்படையில் தான் இன அழிப்பு நடந்திருக்குமோ என்கின்ற ஒரு கேள்வி என் காதில் விழுந்தது. ஆனால் அதற்கான ஆதாரங்கள் எந்த இடத்திலும் இல்லை என்று பதிவு செய்திருக்கின்றார். அப்படி என்றால் அவர் யாருக்காக இதை பதிவு செய்கின்றார்? வடக்கு பகுதியில் 2009ஆம் ஆண்டு இன அழிப்பு நடைபெறாமல் இருந்தது என்பதை கொண்டு வந்து நிறுத்துவதற்கான முயற்சிகளைத்தான் சிங்களத்தை மையப்படுத்தி பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பறைசாற்றும் விதமாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. இன்னும் ஒருபடி மேலே போய் அப்பொழுது போர் நடந்ததா என்கின்ற கேள்விகளை எல்லாம் கேட்கக்கூடிய நிலைமையில் சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பது நாம் இங்கு புரிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் இந்த விடயங்களில் எந்த முனைப்பை எடுத்தார்கள் என்று நாம் துருவி பார்த்தால் அதிலே நமக்கு கிட்டுவதெல்லாம் வலியான விடயங்கள் தான். தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் 2009 2025 இந்த காலகட்டங்களில் இந்த விடயத்திற்கான தீர்வை எழுதுவதற்கான முனைப்பில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் என்பதுதான் பதிவு. சிங்கள ஆட்சியாளர்களை குளிர்வித்துக் கொள்ளலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் மட்டுமே அவர்களுடைய பயணம் இருந்தது. தொடர்ச்சியாக நாம் இந்த ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நிலையில் அது இலங்கையின் இராணுவத்திற்கு பெரும் சிக்கலாக மாறிவிடும் என்கின்ற அடிப்படையில் அவைகளை தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற களத்தை தான் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தமிழ் கட்சிகளும் பயணித்திருக்கிறது என்பதுதான் வருத்தமான பதிவு.
தமிழர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இதை நான் அழுத்தமாக பதிவிட்டால் உடனடியாக சொல்லிவிடுவார்கள், டாக்டருக்கு ஆங்காங்கே இருந்து பணங்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அவர் தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய பணங்களை வைத்து ஆங்காங்கே வீடுகள் கட்டி கொண்டிருக்கிறார். கொழும்பில் வீடு கட்டுகிறார், யாழ்ப்பாணத்தில் வீடு கட்டுகிறார், ஆங்காங்கே சொத்துக்களை வாங்கி குவிக்கிறார் என்கின்ற விமர்சனங்களை என் மீது வைக்கிறார்கள். அவர்கள் வந்து பார்க்க வேண்டும் இது போன்ற விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்கள். அப்படி இல்லை என்றால் ஒரு 3-4 பேர் கூடியிருந்து டிக்டாக் என்கின்ற அந்த செயலியில் இருந்து பேசிக்கொள்கிறார்கள். அப்படி பேசிக்கொள்கின்ற பொழுது என் மீது ஏதாவது ஒரு விமர்சனத்தை வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த விமர்சனத்தை வைத்து அவர்கள் மகிழ்வு கொண்டாடி கொண்டு அமைதியாகி விடுகிறார்கள். ஆனால் உண்மையிலே இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்த விடயங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுதுதான் இதன் பின்னால் இருக்கக்கூடிய பல அரசியல் சனமான காரியங்கள் உங்களுக்கு தெரியலாம். ஐநா மன்றத்தில் இப்பொழுது 59வது அமர்வு. இலங்கைக்கு எதிரான நகர்வுகளும் இலங்கைக்கு எதிரான அழுத்தங்களும் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் ஐநாவின் மனித உரிமை ஆணையத்தை மையப்படுத்திய உயரதிகாரி ஒருவர் இலங்கைக்கு விஜயம் செய்து இலங்கையிலே அவர் பல ஆதாரங்களை திரட்டுவதற்கான களங்களை எடுக்க இருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. இந்த ஆதாரங்களை திரட்ட வருகின்ற அந்த அதிகாரியிடம் அனைவரும் இணைந்து ஒட்டுமொத்தமாக இணைந்து ஆதாரங்களை கொடுப்பார்களா என்றால் தமிழ் கட்சிகள் இல்லை என்பதுதான் அதில் உள்ள உண்மையான நிலை. தமிழ் கட்சிகளை பொறுத்தமட்டில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக வேகமாக பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்தமட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை குளிர்வித்து அவர்களை மையப்படுத்திய ஏதாவது ஒரு செயல்பாடுகள் தங்களுக்கு அமையுமா என்று காத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் இப்பொழுது வரக்கூடிய ஐநா அதிகாரியிடம் தமிழர்கள் விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை முன்னெடுத்து வைப்பார்களா என்றால் அது கேள்வியாகவே இருக்கின்றது. எனவே தமிழ் சமூகங்கள் தொடர்ச்சியாக இவர்களை நம்பி அவர்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்களே என்கின்ற வருத்தம்தான் என் மனதில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வருத்தத்தை பதிவிடப் போகின்ற பொழுதெல்லாம் நான் வேதனைப்படுகின்றேன். இதிலே கருணா அம்மானை துரோகி என்று குறிப்பிடுகின்றார்கள். என்னை பொறுத்தமட்டில் அதில் 250% கருணா அவர்கள் துரோகி என்றுதான் நானும் குறிப்பிடுகின்றேன். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய கட்சிகளை சார்ந்தவர்கள் துரோகிகளா இல்லையா என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது ஏறக்குறைய கருணா அவர்களை எந்த வழியில் பார்க்கின்றோமோ அதே வழியில்தான் இந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் பதிவு. என்னுடைய மனதிலே ஒரு பெரிய வருத்தமான பதிவுண்டு. கருணா அவர்கள் அன்று இயக்கத்தில் இணைந்து பயணித்து கொண்டே இருந்திருந்தால் இப்படி ஒரு இன அழிப்பை என் சமூகம் சந்தித்திருக்காது. 1.5 லட்சம் தமிழர்களை இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமைந்திருக்காது. அல்லது இதுபோன்ற ஒரு இயக்கத்தின் தோல்வி எழுதப்பட்டிருக்காது என்று பல விடயங்களை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த காணொலியில் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். உண்மையிலே தமிழ் கட்சிகளை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய இந்த கருத்துகள் ஒருவேளை மன வருத்தத்தை கொடுத்திருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஆனால் உண்மை நிலையைத்தான் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கிறார் என்பதுதான் நிஜம். இன்று தமிழ் சமூகத்தை மையப்படுத்திய பல பிரச்சனைகள் பேசப்படுகின்றன. இந்த பிரச்சனைகள் பேசப்படுவதற்கான களங்கள் உருவாக்கப்படுகிறது என்றால் அதன் பின்னணியில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய குமுறல் இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது ஐநா மன்றத்தின் அமர்வை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த கருத்துகள் சிந்திக்க வைக்குமா என்கின்ற கேள்வியைத்தான் எழுப்பியிருக்கின்றன. சில நேரங்களில் தமிழ் சமூகம் சிந்தித்து சில முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலைப்பாடும் இருக்கிறது என்பதுதான் நாம் இப்பொழுது உணர வேண்டியதாக இருக்கிறது. நன்றியுடன் என்பார்.